கூடலூர் அருகே மனநல காப்பகத்தில் இருந்த பலர் மாயமான நிலையில் அவர்களின் சடலங்கள் அருகிலுள்ள தோட்டத்தில் புதைக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. மனநல காப்பகத்துக்கு சீல் வைத்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உடல் நலம் குன்றி உயிரிழந்தவர்களை அரசுக்கு தெரிவிக்காமல் புதைக்கப்பட்டனரா? நீலகிரி மாவட்டம் பந்தலூரை அடுத்துள்ள குந்தலாடி சுற்றுவட்டார பகுதியில் பெக்கி என்ற இடத்தில் 1999ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி லவ்ஷேர் எனும் காப்பகத்தை அகஸ்டின் என்பவர் துவக்கினார். இந்த காப்பகத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களை தங்க வைத்து அவர்களுக்கு சிகிச்சை அளித்து அவர்களை குணமாக்குவதாக கூறி இந்த காப்பகம் துவங்கப்பட்டுள்ளது. ஆனால் அங்கு பராமரிக்கப்பட்டு வரும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல்வேறு துன்புறுத்தல் செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து விளக்கம் கேட்டுள்ளனர். அதில் அகஸ்டின் சித்த வைத்தியமும் செய்து வந்துள்ளார் என தெரிய வந்தது. இந்த காப்பகத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் இருந்து வந்ததாகவும் ஒரு சில நபர்கள் குணமாகி உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கான ஆவணங்கள் மற்றும் இக்காப்பகம் நடத்துவதற்கான அரசு ஆணை மற்றும் சிகிச்சை அளித்ததற்கான மருத்துவ சான்றுகள் ஏதும் முறையாக இல்லை என கூறப்படுகிறது. சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் காப்பகத்தில் இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது வெறும் 23 நபர்கள் மட்டுமே இருந்ததாக ஆவணங்கள் உள்ளன. அதிலும் 13 பேர்கள் மட்டும் தற்பொழுது உயிருடன் இருக்கும் அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இவர்களுக்கு சொந்தமாக காப்பகத்தின் அருகிலேயே தோட்டம் ஒன்று உள்ளது. அதில் இறந்தவர்களின் சடலங்களை அரசு அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்படாமல் புதைக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது. இந்த மனநல காப்பகத்தில் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் வட மாநிலங்களில் இருந்து மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்துள்ளனர். ஆனால் இதுவரை யார் எங்கிருந்து வந்தார்கள் என்ற தகவல்கள் எதுவும் கிடைக்கப்படாத சூழ்நிலையில் இதில் எத்தனை பேர்கள் இறந்துள்ளார்கள் என்றும் இறந்தவர்களின் உடலில் உள்ள உறுப்புகள் ஏதேனும் எடுக்கப்பட்டுள்ளதா என்ற கோணத்திலும் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது சம்பந்தமாக கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள 10 பேருக்கு சம்மன் வழங்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது. மனநிலை காப்பகத்தின் மீது ஏற்கனவே பலமுறை புகார்கள் எழுந்துள்ள நிலையில் தற்போது இந்த சம்பவமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட நபர்களை விரைவில் கண்டுபிடித்து அதற்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். திடீர்னு அதிகாரிகள்லாம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களோட ஹோமம் ஆய்வு பண்ணாங்க. ஆய்வு பண்ணையில் திடுக்கும் தகவல் அவங்க முறையே இல்லாமல் அந்த ஹோமம் நடத்தினதாகவும், ரெண்டாவது அந்த ஏரியாவில் ஏகப்பட்ட பேர் காணாமல் போனதாக தகவல் வந்துச்சு. நாங்கள் இந்த பகுதியில் இருந்து அடிக்கடி அங்கே போவோம். மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உணவெல்லாம் வழங்கி வந்துக்கிட்டு இருந்தோம். அந்த டைமும் ஏகப்பட்ட மக்கள் இருந்தாங்க. ஆனால் நேற்று மீட்கப்பட்டது வெறும் 13 பேர் தான். மீதி ஆளுகளை இங்கே புதைக்கப்பட்டதா சொல்கிறாங்க. அது என்ன ஏதுன்ட்டு அதிகாரிகளை ஆய்வு செய்து அது முறையான நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த ஊர் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள்லாம் இந்த வீட்டில் ஏதோ விசேஷம் இல்லைன்னா முக்கிய அரசியல் கட்சியோட தலைவரோட பிறந்தநாள் அந்த மாதிரி எல்லாம் இது வரும்போது இந்த காப்பகத்தில் உணவு கொடுக்கறது வழக்கம். ஒரு டைமில் வரும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேத்துக்கு மேலே இந்த காப்பகத்தில் இருந்திருக்கு. நாங்களே பார்த்துருக்கு. திடீர்னு இந்த மாதிரி திடீர்னு இந்த மாதிரி ஆள் குறைஞ்சனால நாங்கள் என்ன சரி அவங்கெல்லாம் குணமாகி போயிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சேதையெல்லாம் வரும்போது எங்களுக்கே ரொம்ப பதட்டமாக இருக்குது. இந்த பகுதியில் இது முறையாக விசாரணை நடத்த வேண்டும். ஆர்ஃபனேஜுக்கு வர்றவங்களோட அவங்க ரெக்கார்ட்ஸ் பக்காவாக இருக்கணும் மீன்ஸ் அவங்களோட எங்கேருந்து வராங்க, அவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் எந்த மாதிரி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ட்ரீட்மெண்ட் ரெஜிஸ்டர் மஸ்ட்டு. அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க எப்படி குணமானாங்களா இல்லை வெளியில் போயிட்டாங்களா என்ன, இந்த மாதிரி தகவல்லாம் அதில் நம்ம கொடுக்கணும். இதெல்லாம் நியர்லி பார்த்தோம்னா 500க்கும் மேற்பட்டவர்கள் இந்த மனநல காப்பகத்தில் இது வரைக்கும் இருந்ததாகவும், அதற்கப்புறம் ஒரு 200 பேர் குணமடைந்து போயிட்டதாகவும் சொல்லப்படுது. இது நம்ம தமிழகம் மற்றும் கர்நாடகா, கேரளா இந்த பார்டரில் இருக்கிறதுனால 3 ஸ்டேட்ல இருந்தும் குடும்பத்தால் கைவிடப்பட்டவங்க இந்த மனநல காப்பகம், இந்த ஆர்ஃபனேஜ் இந்த மாதிரி அமைப்புகளில் அவங்க தங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அப்படி இருக்கிற அந்த அவங்களுக்கு முறையான அந்த சுகாதாரமான அந்த அடிப்படை கட்டமைப்பு அந்த ஆர்ஃபனேஜில் இருக்கான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கு. பராமரிப்பு இல்லாத மனநல காப்பகங்கள் மீது உரிய நடவடிக்கைகள் எடுத்து அந்த மனநிலை காப்பகத்தில் இருக்கக்கூடியவர்களை காப்பாற்ற வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.